பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் அன்புமணிக்கு எதிராக அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு தைலாபுர தோட்டத்தில் செய்தியாளர்களை தொடர்ச்சியாக மருத்துவர் ஐயா அவர்கள் சந்திச்சுட்டு வரதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் மனசில் தோன்ற கேள்வி ஒன்றே ஒன்று மட்டும்தான். இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு கூட்டணி வைப்பது என்பது தமிழ் தாய்க்கு செய்யும் துரோகம்னு சொன்ன மருத்துவர் ஐயாவினுடைய கருத்தை முற்றிலுமாக திரித்து பெற்ற தாயுடன் தொடர்பு படுத்தி மிக மோசமாகவும் மிக கொச்சையாகவும் ஐயாவுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்துக்கு தீனி போடுற விதமாக அமைந்துள்ள அண்ணன் அன்புமணி மீதான ஐயாவின் குற்றச்சாட்டுகளை நினைக்கும் போதெல்லாம் ஐயாவை இழிவுபடுத்திய கூட்டம் இனி அண்ணன் அன்புமணியை என்ன செய்ய போகின்றதோ என்ற அச்சம்தான் மேலோங்கி நிற்கிது. மருத்துவர் ஐயாவினுடைய அந்த நேரலை பேட்டி ஒளிபரப்பாக்கி நடந்து முடிந்த இந்த நிமிடம் வரைக்கும் சமூக வலைதளங்களில் ஏராளமான பாட்டாளிகள் மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக செயல்படுகின்றோம் என்ற பேரில் அண்ணன் அன்புமணிக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரதை பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் அன்புமணி அவர்களை அண்ணன்னு வாயார கூப்பிட்டவர்களும் கூட இன்றைக்கி அண்ணனுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிட்டு வரதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். சமூக நீதி காவலரும் தன்னுடைய தந்தையுமான மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கும் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் எல்லா விதமான உரிமையும் இருக்குது என்பதால் தான் இது நாள் வரைக்கும் ஆனால் அன்புமணி அவர்கள் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த மேடை ஏறினாலும் அங்கே நம்முடைய ஒரே குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வராரு. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த வன்னியர்களின் எதிர்கால ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்களுடைய கிரெடிபிலிட்டியை, அதாவது அண்ணனுடைய அரசியல் ஆளுமையாகவும் அரசியல் நம்பகத்தன்மையாகவும் கேள்விக்குள்ளாக்குற விதமான ஐயாவினுடைய பேட்டிக்கு எதிராக குரல் கொடுங்கலாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல. ஏன்னா அதுக்கான உரிமையோ தகுதியோ நம்ம யாருக்குமே கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் சமூக வலைதளங்கள் மூலமாக மருத்துவர் ஐயாவிடம் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அண்ணனுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை வைங்கன்னு தான் கேட்குறேன். ஆனால் அதை செய்ய துணிவில்லாத ஒரு சதிகார கூட்டம் ஒன்று எரிகின்ற நெருப்பில் மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றுறது போல எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லாத அவதூறுகளை அண்ணன் அன்புமணிக்கு எதிராக முன் வச்சு அண்ணனை எப்படியாச்சும் வீழ்த்திடலாம்னு திட்டம் போட்டு காய் நகர்த்தி வருவதையும் கண்கூடாகவே பார்க்க முடியும் தான் சொல்லுவேன். அன்புமணி அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்க மாட்டாருன்னு தொடர்ச்சியாக அவதூறுகளை அள்ளி இறக்கிற கூட்டத்தை பார்த்து நான் கேட்குறேன். 2015 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரத்தை முன் வச்சு அன்புமணி அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தினப்ப அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு ரோடாக தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணப்ப இந்த கூட்டம் எங்கே போச்சுன்னு ஒன்றும் புரியல. அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் அண்ணனுக்கு தோல்வியை கொடுத்திருந்தாலும் கூட துவண்டு போகாத அண்ணன் அன்புமணி அவர்கள் பாலாறு காப்போம், காவிரி ஆறு காப்போம், தாமிரபரணி காப்போம், மேட்டூர் உபரிநீர் கோரிக்கை நடைபயணம், கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு, மது ஒழிப்பு போராட்டம்னு தொடர்ச்சியாக ஏராளமான மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி அன்றைய அதிமுக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த அண்ணன் அன்புமணியை நோக்கி பல லட்சக்கணக்கான மாற்று சமுதாய இளைஞர்கள் வந்தப்ப அண்ணன் அன்புமணியினுடைய ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டியும் டோட்டல் டேமேஜ் பண்ணுற விதமாக அன்றைய தினம் பாமக அதிமுக கூட்டணி ஏற்பட்டுச்சு. அந்த கூட்டணியினால் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அண்ணன் அன்புமணி உள்ளானது மட்டும் இல்லாமல் தன்னால் மாற்றத்தை கொடுக்க முடியும்னு நம்பி வந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்களையும் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இன்றைக்கி அண்ணனை எதிர்த்து கேள்வி கேட்டு கட்சிக்காக என்ன தியாகத்தை அன்புமணி செஞ்சாருன்னு கேட்குறவங்க 2019 அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்ததற்கான காரணத்தை அன்புமணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுப்பாருன்னு மருத்துவர் ஐயா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணன் அன்புமணி அவர்களை 100க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் சூழ்ந்து நின்றுக்கிட்டு கேள்வி கேட்டப்ப அண்ணன் எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பார் என்பதை அந்த பேட்டியை முழுசாக பார்த்த எல்லோருக்குமே நல்லா புரியும். இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்றைய தினம் அண்ணன் அன்புமணியின் தியாகத்தை ஐயா அவர்கள் கேள்விக்குள்ளாக்கிட்டாருன்னு ஐயாவிற்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பின அதே கூட்டம் தான் இன்றைக்கி ஐயாவின் தியாகத்தை அண்ணன் அன்புமணி கேள்விக்குள்ளாக்கிட்டாருன்னு அண்ணன் அன்புமணிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும். நாளைக்கே கூட சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி அவர்களை தலைவராக சுதந்திரமாக தொடர சொல்லலாம். ஏன் இல்லைனா அண்ணன் அன்புமணி அவர்களே கூட ஐயா கூறியபடி செயல் தலைவராக தொடர்வேன்னு கூட அறிவிக்கலாம். இதில் ஏதோ ஒன்று நிச்சயமாக மிக விரைவில் நடந்தே தீரும். அன்றைய தினம் ஐயாவும் அண்ணனும் சமரசம் ஆகிடுவாங்க. ஆனால் ஐயாவிற்கு ஆதரவாக செயல்படுகின்றோம் என்ற பேரில் அண்ணன் அன்புமணிக்கு எதிராகவும் மேலும் அண்ணனுக்கு ஆதரவாக செயல்படுகின்றோம் என்ற பேரில் ஐயாவிற்கு எதிராகவும் நீங்கள் பரப்புகிற அவதூறு கருத்துக்களால் கட்சியின் நிலை என்னவாகும் என்பதை நீங்கள் கவனிக்கணும்.
இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் ஒரு பக்கம் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை நடத்தி முடித்து மக்களை நேரடியாக சந்திக்க வீகம் அமைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திமுகவும் கூட வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம், பொதுக்குழு கூட்டம், ரோடு ஷோன்னு நடத்தி கட்சி தேர்தலுக்காக தயார்படுத்தும் நோக்கில் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ்னு பிரிஞ்சு கிடந்தது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன், ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணின்னு பல்வேறு கோஷ்டி சண்டைகளால் பிரிஞ்சு போய் கிடந்த அதிமுக கூட தற்போது வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்துக்காக கட்சியை தயார்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் கட்சிக்குள்ளேயே அந்த கோஷ்டி இந்த கோஷ்டின்னு பிரிஞ்சு நமக்குள்ளேயே அவதூறுகளை அள்ளி வீசிட்டு இருக்கோம். கடைசியாக நான் பாட்டாளிகளிடம் சொல்லிக்கிற விஷயம் ஒன்றே தான். அண்ணன் அன்புமணி அவர்கள் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஜூலை 25 ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பிரச்சார நடைபயணத்தை அதிரடியாக துவங்கி பல்வேறு கிராமத்திற்கு நேரடியாகவே சென்று மக்களை சந்தித்து பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகளையும் ஏற்றி வைக்க வீகம் அமைக்கும் பணியில் மிக தீவிரமாக இறங்கியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் அன்புமணியின் செயல்பாடுகளை பார்த்து மருத்துவர் ஐயா அவர்களே கூட பாராட்டும் அளவிற்கு அண்ணனின் அதிரடி முடிவுகள் இருக்க போகுது. ஆகவே பாட்டாளிகள் அது வரைக்கும் அமைதி காக்கிறது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராகவோ அல்லது அண்ணன் அன்புமணிக்கு எதிராகவோ அவதூறு பரப்பும் வேலையை விட்டுட்டு மக்கள் விரோத ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய திருட்டு திமுகவிற்கு எதிராக கேள்விகளை எழுப்பி ஆட்சி மாற்றத்திற்கு மக்களை தயார்படுத்த வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன்.